அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி மார்ச் 29ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி பார்க்க போகிறோம். அடுத்தது இன்றைக்கி இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கனால, ஏன்னா நாளை சந்தை விடுமுறை அப்படிங்கிறனால அதற்கு முந்தைய நாள் தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடக்கும். ஸோ இன்றைக்கி ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதலில் HEDGE நிஃப்டி என்னென்னு பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,006 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு நேரம் இன்றைக்கி 7 மணி 19 நிமிடங்கள் தான் ஆச்சு. அப்போ இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது சந்தை ஆரம்பமாக. அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கிறனால இந்த மந்த் கான்ட்ராக்ட் யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இன்றைக்கி அவங்களுடைய கான்ட்ராக்டை க்ளோஸ் செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கி. பை வச்சுருந்தாங்கன்னா அவங்க செல் பண்ணி ஆகணும், செல் பண்ணியிருந்தாங்கன்னா பை பண்ணி ஆகணும். அதனால் என்ன ஆகும்னா சந்தை மேலே போகிற மாதிரியே போகும். திடீர்னு பார்த்தா கீழே வரும். கீழே வருதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மேலே போகும். அப்போது இந்த வாலடைல் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் இதுதான். அடுத்த ஒரு விஷயம் ரோல் ஓவர்னு சொல்லுவாங்க. இப்போது மார்ச் மாதத்தில் ஒரு கான்ட்ராக்டை பை ஆர் செல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டை முடிச்சு ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு லாங் டேர்முக்காக சிலர் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷனை ஏப்ரல் மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்ச்சில் பை பண்ணியிருந்தா மார்ச்சில் செல் பண்ணிவிட்டு ஏப்ரலில் பை பண்ணுவாங்க. இல்லை மார்ச்சில் செல் பண்ணியிருந்தா மார்ச்சில் பை பண்ணிவிட்டு ஏப்ரலில் செல் பண்ணுவாங்க. அதாவது பொசிஷனை கேரி பண்ணி கொண்டு போவாங்க. இது எப்படியாலும் நடக்கலாம். சும்மா ஒரு லாஜிக் அடிப்படைக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும், இப்போ செல் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் கான்ட்ராக்ட்டு ஹை ரேட்டு வரும்போது செல் பண்ணிவிட்டு அது இறங்கும்போது மார்ச் மாதத்தோட கான்ட்ராக்டை பை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன் நடக்கணுங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா மார்ச் மாதத்தோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 16,977, ஏப்ரலோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 17,084. இப்போ இது செல்லை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், 16,977 செல் அடிச்சு, அதாவது அதை கவர் பண்ணிவிட்டு இது 17,084 செல் அடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதே பை பண்ணுறவங்களோட சூழ்நிலை பாருங்கள், இங்கே கவர் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் போய் பை பண்ண போகிறாங்க. அப்போ இதுலேயே அதாவது கேரி ஃபார்வர்ட்லேயே லாஸ் வரக்குண்டான வாய்ப்பாக மாறிவிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அப்போ இதை எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்குது. அடுத்தது இந்த ஆப்ஷனுங்கிறது நம்மளுக்கு ஆப்ரேட்டட், அதாவது இது இயற்கையாக நடைபெறக்கூடிய விஷயம் கிடையாது. இது செயற்கை. அப்போது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது இதனுடைய இயற்கையான டிமாண்ட் அண்ட் ஹை இதற்கு வர்றது கிடையாது. அப்போ இதில் வர ஆப்ஷன்ஸில் வர சப்ளையும் சரி டிமாண்டும் சரி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்படுகிறது. காரணம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கலாம், நிறைய பேர் பை பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ஏறுது இறங்குதுன்ட்டு. ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இப்போ 17,000 புட் நம்மளுக்கு 17,000 க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஜீரோவாக மாறிவிடும். இதுதான் லாஜிக். 17,000 புட் 200 ரூபாய் இருக்கணும்னா மார்க்கெட் 16,800 க்ளோஸ் ஆகணும். அப்போது இது அனைத்துமே கரெக்டாக இது 200 ரூபாயில் க்ளோஸ் ஆகணும்னா அப்போ இதில் மட்டும் இந்த 17,000 புட்டை மட்டும் எல்லாருமே வாங்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே விற்கலை, எல்லாருமே வாங்கிட்டு இருந்தா அப்போ இது என்ன ஆகணும், இந்த 17,000 புட்டு மட்டும் தானே ஏறணும். இந்த 16,900 புட்டு 16,800 புட்டெல்லாம் இப்படி ஏறும். அப்போது இங்கே தான் நம்ம சில விஷயத்தை புரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யணும். அப்போது மார்க்கெட் என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே இருக்கும். இதுதான் தாரக மந்திரம்.
அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,951, 17,000 புட்டோட ஒரிஜினல் விலை 50 ரூபா தான், 14 ரூபா டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவும் 0 ஆகணும். அப்போது மார்க்கெட்டோட மொமெண்டம்க்கும் ஆகணும். அப்போ ஏற்கனவே 14 ரூபா எச்சா இருக்குது. ஸோ இதையும் கரைக்கணும். அப்போது இந்த எக்ஸ்பைரி முடியும் போது பார்த்தீங்கன்னா அனைத்துமே நீங்கள் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டைம் வேல்யூ இருக்காது. இப்போ 16,900க்கும் 17,000க்கும் ஸ்பாட் பார்த்தா இந்த 16,950 இருக்கிறதுனால நான் இந்த 16,900 to 17,000 எடுக்கிறேன். 16,900 பார்த்தீங்கன்னா 105 ரூபா, 17,000 பார்த்தா நம்மளுக்கு 64 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 170 ரூபா ஆச்சு. 100 ரூபா தான் இருக்கணும் இதற்கு உண்டான. அப்போது இந்த 100 ரூபா மதிப்பு இருக்க வேண்டியவங்க 170 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 70 ரூபா அதிகமாக இருக்கிறாங்க இப்போ பார்க்கும்போது. ஆனால் இது எக்ஸ்பைரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேல்யூவே இருக்காது, அது 0வாக இருக்கும். ஆனால் கரெக்டாக இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னா இது ஆப்ரேட்டட் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். அதனால் ஆப்ரேட் பண்ணுறத போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் நிலை பெறாது. அதனால் இதற்கு ஐடிஎம் ஆப்ஷன் ஆனால் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், மற்றபடி இருக்காதுங்கிற போது நீங்கள் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், என்ன வேல்யூம், என்ன இம்பேக்டட் ஜோன் நீங்கள் பார்த்து என்ன நியூஸ் பார்த்து எடுத்தாலும் அது ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான் மதிப்பு கிடைக்கும். அதனால் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 17,000 கால் 17,000 புட் ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறனால இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்க போகுது. அப்போ இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது இதனுடைய ரேஞ்ச் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ இதனோட டோட்டல் பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். அதனால் மார்க்கெட் 16,900 இருந்து 17,100க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது 16,900க்கு கீழே போகும்போது இந்த 17,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டை விட்டு மீறி சந்தை போக போகுது. அப்போ போகும்போது அங்கே வந்து இதனுடைய செல்லர்ஸ் பயப்படணும். செல்லர்ஸ் பயப்படல, அதாவது புட் செல்லரும் பயப்படணும், கால் புட் செல்லரும் பயப்படணும். அப்போ இவங்க 2 பேருமே பயப்படலைங்க போது சந்தை இதற்கு கீழே போகிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது புரியாது, ஏன்னா இதனுடைய அடிப்படை தெரிஞ்சுக்காது. சிலர் சொல்கிறத ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரியே பின்பற்றுவாங்க, ஆனால் அவங்க வெற்றி பெறவே முடியாது. கேட்டால் நீங்கள் சொன்னது தான் நான் கேட்டேன், ஆனால் நான் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிம்பாங்க. இப்போ இந்த 16,900 தான் மார்க்கெட் கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன கேம் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போ இந்த கேமில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத குறிப்பெடுக்கணும். அப்படி இல்லை நம்ம சொன்னதே தான் பின்பற்றுவோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சுய புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒன்று செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். இப்போ நானே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னாலும் அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான், அது நடைபெறுங்கிறது வந்துட்டு உறுதி கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அது செயல்பட்டால் என்ன நடக்க போகுது, செயல்படாட்டி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல நான் என்ன ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 16,900 வந்து மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல சைட்வே ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 3ல் எது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகமாக நடக்கும்? சைட்வே இம்பேக்ட் நடந்ததுன்னா பிரயோஜனமே கிடையாது, 2 பக்கம் ப்ரீமியம் கரைய போகுது. ஒன்று நம்ம வாங்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரீமியம் இறங்கணும், இல்லைன்னா ஏறணும். அந்த இம்பேக்ட் ஜோன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதனை புரிதலோடு தான் சந்தையை பார்க்க வேண்டும். இப்போதைக்கு இவங்களுடைய கட்டுப்பாடு இருக்குது. நம்மளுக்கு அட்டவணை எப்படி மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பின் என்னென்னு முடிவெடுத்து கொள்ளுங்கள். இங்கே இம்ப்ளாய் லாயல்ட்டி மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்கிறது, புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. 17,200ல் இம்ப்ளாய் லாயல்ட்டி இல்லை, அதனால் வந்து அது ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய குறிகளை 16,936 to 17,042, வைட் ரேஞ்ச் 16,894 to 17,106. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று மொமெண்டம் ரொம்ப கம்மி, 300 பாயிண்ட்ஸ். அதை விட பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரேடல், அருகாமையிலேயே ஸ்ட்ரேடல் இருக்குது. 39
400லிருந்து 600க்குள்ள. அப்போ 39,500 அப்படிங்கிறது மையமாக வச்சு 39,400 39,600 அப்போ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க விருப்பப்படுகிறார்கள். அப்போ 39,400 புட் ஆப்ஷன், 39,600 கால் ஆப்ஷன், ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு 230 அல்ல 250 வரும். 250னே வச்சுக்கலாம். அப்போது 39,150 இருந்து 39,850க்குள்ளே தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்குது. இன்றைக்கி அட்டவணை என்ன மாறுகிறதோ அதில் தான் நடக்க போகுது. பட் இந்த ஸ்ட்ரைக்கு தான் 39,400 39,500 39,600 இந்த ஸ்ட்ரைக்கு தான் நீங்கள் 0 ஆர் ஹீரோக்கு இம்பேக்டடாக ஆக்டிவாக இருக்க போகிறது. இதனுடைய குறுகிய எல்லைனா 39,399 டு 39,725, வைட் ரேஞ்ச் 39,174 டு 39,826 இருக்கும். இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 0 ஆர் ஹீரோக்கு முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.